நம்ம இன்னைக்கு ரெசிபி என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி யூடியூப்ல நாகூஸ் நலபாகம் சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு நம்ம சேனல் பேஜ் ஓப்பன் ஆகும். சேனல் பேஜ்ல இங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப்னு வரும். இங்க கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆடட்னு சொல்லி லெஃப்ட் கீழே உங்களுக்கு வரும். லெஃப்ட் பாட்டம்ல இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்கள் எதுவும் புது வீடியோஸ் இல்லை வேறு எதுவும் புது அப்டேட்ஸ் நாங்கள் உங்களுக்கு போட்டோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெயிலுக்கு வரும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். நம்ம இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும். நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி, தோசை, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தக்காளி ஊறுகாய்க்கு 1/2 கிலோ பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். பொடுசாகவே சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வெந்து மசியுங்கிறதுனால 1/2 கிலோ பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பழம் ஒரு 7 பழம் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம புளிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு மிளகாத்தூள் வேணும். 1 டேபிள் ஸ்பூன். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். எல்லாரும் புளி ஊற்றுவாங்க. நான் லெமன் ஜூஸ் 2 பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 பழத்தில் புளிஞ்சு வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், வறுத்து நுணுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டையும் வெறும் கடாயில் வறுத்து பவுடர் பண்ணிக்க போகிறோம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம், பூண்டு ஒரு 10 பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். முழுசாக போட்டிங்கன்னா சில சமயம் ஊறுறதுக்கு நேரம் ஆகும். நீங்கள் வச்சுருந்து சாப்பிடும்போது அது ஊறும். 1 மாதம் வச்சுருந்தீங்கன்னா அந்த பூண்டு ஊறி அதில் உப்பு புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும். அதனால் நான் நறுக்கி போடுறேன். நறுக்கி போட்டிங்கன்னா உடனே நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த பூண்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடைசியாக தக்காளி ஊறுகாய்க்கு நம்ம புளிப்பு அதிகம், லெமன் ஜூஸ் வேறு ஊற்றுறோம். அதனால் உரப்பு புளிப்பு எல்லாமே அதிகமாக இருக்கும். உரப்பு புளிப்பு அதிகமாக ஆகும்போது நமக்கு உப்பும் அதிகமாக செல்லும். அதனால வெள்ளைப்பாகு கடைசியாக கொஞ்சமாக வெள்ளைப்பாகு ஊற்றுனீங்கன்னாத்தே அந்த டேஸ்ட், ஊறுகாயோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெந்தயத்தை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். வெந்தய கலர் மாறணும். கலர் மாறி அது பொரியணும். கலர் மாறிட்டு போதும். இப்போ கடுகு. வெந்தயத்தை கறிக்கிடக்கூடாது. அந்த வெந்தயம் வாசம் வரவும் எடுத்துடணும். கறிக்கிட்டீங்கன்னா ஊறுகாயே கெட்டு போயிடும். கடுகு இந்த மாதிரி பொரியும். பொரிஞ்சு கொஞ்சம் கலர் மாறும். இப்போ போதும், அமர்த்திடலாம். இப்போ தக்காளி பழத்தை இதில் நம்ம வேக விட போகிறோம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், அதில் இருக்க நீர் சத்தே போதும். சிம்மில் வச்சு மூடி வச்சிங்கன்னா அந்த ஸ்டீம்க்கே வெந்துடும். இடையில கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதை பவுடர் பண்ணிடுவோம். தக்காளி பாருங்கள் நீர் விட்டுருச்சு. இன்னும் நல்லா மசியணும். மசியட்டும். இப்போ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இடையில கிண்டி விட்டுக்கோங்க, தூரில் பிடிச்சிடக்கூடாது.
இப்போ தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தலைன்னா திரும்ப போட்டுக்கிறேன். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து நம்ம கரெக்டாக இருக்குது. உப்பு மிளகாத்தூள் ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. லெமன் ஜூஸ் ஊற்றுனா நமக்கு மிளகாத்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும். அதனால இன்னும் 1/2 ஸ்பூன் போடுறேன். 1/2 ஸ்பூன். நம்ம கடுகும் வெந்தயமும் ரோஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பவுடர். இப்போ லெமன் ஜூஸ். இப்போ வந்து உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ எண்ணெயில் தாளிக்க போகிறோம், நல்லெண்ணெயில். இப்போ வெள்ளைப்பாகை ஊற்றிடுவோம். வெள்ளைப்பாகை ஊற்றி இறக்கிட்டோம்னா நம்ம அப்புறம் தாளிச்சிடலாம். வெள்ளைப்பாகு 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ரெண்டாவது ஸ்பூன், 3வது ஸ்பூன். என்னுடைய வெள்ளைப்பாகு தண்ணியாக இருக்குது, அதனால 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். உங்களுடைய வெள்ளைப்பாகு கெட்டியாக இருந்துச்சுன்னா 2 போதும். ஏன்னா இனிப்பு சுவை அதிகமாக போயிடாம. வெல்லம் போட்டிங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் போடணும் கண்டிப்பாக, அப்போ தான் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. உப்பு புளிப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கணும்னா எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும். இப்போ கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம், பூண்டு, கறிவேப்பிலை கொஞ்சம். பூண்டு வந்து நல்லா வந்து அதில் வேகணும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படி அந்த கறிவேப்பிலையும் நல்லா முருகணும். போதும். நம்ம இப்போ இதை எடுத்து தக்காளியில் ஊற்றிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். நல்லா அந்த தக்காளியில் சேர்ந்து எண்ணெய் வந்து மிக்ஸ் ஆகி கொதிக்கணும். இது வந்து இட்லி சப்பாத்தி தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நீங்கள் அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்து எண்ணெய் வந்து மிதந்து வரணும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மிதந்து வருது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.